இளைய கலைஞர் சின்னவர் முன்னாள் துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார். சும்மா கைது இல்லைங்க, காவேரி பிரச்சனைக்காக காவேரியில தமிழருடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு அப்படியே கர்நாடகா எல்லை ஓசூர் கிட்ட போய் அப்படியே கர்நாடகத்துக்கு உள்ள போய் டி.கே. சிவகுமார் சட்டையை பிடிச்சு தண்ணி விட போறியா இல்லையான்னு கேட்க போனப்ப கைதா அப்படின்னா அது இல்லை. அப்ப நீட்டுக்கு எதிராக பாராளுமன்றத்தை நோக்கி ஒரு முற்றுகை போராட்டம் நடத்துவதற்காக முற்பட்ட போது கைதா இல்ல. இல்ல தமிழ்நாட்டில் ஒரு கேவலங்கட்ட ஆட்சி நடக்குது, அந்த ஆட்சி முறையை எதிர்த்து போராட்டமா, அதுவும் இல்லை. அப்ப என்னத்துக்கு தான் இந்த கைது அப்படின்னா ரெட்டை அர்த்தத்துல கெட்ட கெட்ட வார்த்தையால பேசினது. பெண்கள் முகம் சுளிக்கக்கூடிய இல்ல ஆண்களே முகம் சுளிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசினதற்காக கைது. எங்க பேசினாரு, எந்த மேடையில பேசுறாரு, எந்த ஊர்ல பேசுறாருங்கிறது ரொம்ப முக்கியம். டெல்டா மாவட்டமான தஞ்சையில யாருக்காக பேசுறாரு? விவசாயிக்காக, விவசாயிகளுடைய காவிரி நீர் உரிமைக்காக. தண்ணீர் அப்படிங்கிற வார்த்தையை எவனாவது இனிமேல் சொல்ல முடியாத அளவிற்கு கேவலமாக, கொச்சையாக, ஒரு உயிர் திரவம் தண்ணீர் என்பது, அதை எவ்வளவு கேவலமாக பேசக்கூடிய அளவிலே இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு வகையில இதை கூட இவங்க லீடா கூட எடுப்பாங்க. இந்த கைது கூட ஏதோ அவரை சும்மா கிடந்த சங்க ஊதிக்கிறதாண்ட ஆண்டிங்கிற மாதிரி ஏற்றி விட்டாங்க ரேட்டிங்கிற மாதிரி கூட போகலாம். ஆனா அவர் செஞ்ச செயலை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டான்னு வைங்களேன், மக்கள் காரி துப்பிட்டு போயிடும்.